வளர்ப்பு மகள் வீட்டை அபகரிக்க முயல்வதாக காவல் நிலையத்தில் தாய் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லாம்பாக்கத்தைச் சேர்ந்த கஜலட்சுமி பார்த்தசாரதி தம்பதியினர் திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத நிலையில் தன் அக்காவின் மகளை தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். அதன்பின் இருவருக்கும் 2 ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. 1995ஆம் ஆண்டு பார்த்தசாரதி உயிரிழந்த நிலையில் கஜலட்சுமி பணிக்கு சென்று 3 குழந்தைகளையும் காப்பாற்றியுள்ளார். வளர்ப்பு மகளான அமுதவல்லிக்கு 40 சவரன் நகையை வரதட்சணையாக கொடுத்து தாமரை செல்வன் என்பவருக்கு 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து வைத்துள்ளார். இந்நிலையில் வளர்ப்பு மகள் மற்றும் மருமகன் இருவரும் தனது வீட்டை அபகரிக்க முயல்வதுடன் கொலை மிரட்டல் விடுப்பதாக சிட்லம்பாக்கம் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளனர். புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் உதவி ஆணையர் அலுவலகத்தில் கஜலட்சுமி புகார் அளித்துள்ளார். அக்கா பொண்ணு அது அக்கா கொண்டாந்து விட்டா, 2 குழந்தை பிறந்தாலும் சரி ஒன்று கொண்டாந்து விடுன்னு அப்படியே அதை வச்சு நாங்கள் வளர்த்து ஆடிட்டர் வரைக்கும் படிக்க வச்சுருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன். இவனுக்கு ஏதோ காலேஜ் ஃபீஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. என் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்து போகிறாங்க. அதை பெரிய இஷ்யூ ஆக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். நாங்கள் உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கி எல்லாம் பண்ணி எங்களுக்கு நன்றியோடு நடந்துப்போம். பிரச்சனை பண்ணாது எங்ககிட்ட. உனக்கு எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். சிட்லம்பாக்கத்தில் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னு ஒரு பொண்ணு எடுத்து வளர்த்தாங்க சார். இன்ஃபார்மலாக தான் வளர்த்தாங்க. அது எங்கள் அம்மாவுடைய அக்கா பொண்ணு தான். லீகல் ஏரில் இருந்தால் கூட ரிலீஸ் டீட் விடுதலை பத்திரம் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 40 சவரங்க போட்டு கல்யாணம் நின்று போன கல்யாணம் நாங்கள் நடத்தி வச்சிட்டோம் சார். இப்போ போன வருஷம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இவங்களை கொண்டு போய் ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வீடு பூந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிகுலர் கேன்சர் சர்வீஸ் சார். எனக்கு கல்யாண சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் போராடி தான் வளர்றேன். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. என் செட்டில்மெண்ட் பணமும் அம்மா கிட்ட இருக்குது. நான் அந்த பணத்தை பென்ஷன் பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த அக்கா வீட்டுக்காரோட என்னை கொலை பண்ண வந்தாங்க சார். வீட்டுக்குள்ளே என்னை அடித்து தம்பி இதுக்கு உடந்தையாக இருக்கான் அடித்து வீட்டில் இருந்த பத்திரம் வீடு அடமானத்தில் இருந்தது. அம்மா நானும் அந்த பத்திரம் எடுத்து வச்சுருந்தோம். லாக்கரில் இருக்கிற முன்னாடி பத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு தம்பியோட ஷேரை மட்டும் தம்பியை கன்வெர்ட் பண்ணி வாங்கிட்டாங்க சார். தம்பி அம்மா அண்ணா வேணவே வேணான்றான். நாங்கள் ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அக்கா வீட்டுக்காரால தம்பியும் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவோம். ஏன்னா அவன் ஷேரை எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஜாயின்ட் ப்ராப்பர்ட்டியில் எங்களுக்கு தெரியாமல் எழுதி கொடுத்துட்டான்.